ஒரு காட்டுல ஜானகி அம்மா அவங்களோட 2 பசங்க ஜக்கு, டின்ட்டு, அப்புறம் தங்கச்சி பையன் சோமு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜானகி அம்மாக்கு சோமுவை சுத்தமா பிடிக்காது. டேய் பசங்களா, எனக்கு இப்பெல்லாம் உடம்புக்கு முடியல. இனிமே என்னால் உங்களை பார்த்துக்க முடியாது. என்கிட்ட இருக்க காசை ஜக்கு, டின்ட்டு உங்கள் 2 பேருக்கும் பிரித்து தரேன். நீங்கள் வெளியே போய் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அம்மா, என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? என்னால் வேலைலாம் செய்ய முடியாது. நீங்களே என்னை பார்த்துக்கோங்க. ஜக்கு கண்ணா, என் காலத்துக்கு அப்புறம் யார் உன்னை பார்த்துப்பா? நீ தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நான் முயற்சி செய்கிறேன். என் பங்கை கொடுங்க. ஜானகி அம்மா ஜக்குவோட பங்கை கொடுத்தாங்க. ஜக்கு, 3 மாதம் கழிச்சு நான் உன்னை பார்க்க வருவேன். நீ எவ்வளோ வளர்ச்சி ஆகியிருக்கேன்னு உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஜக்கு ஜானகி அம்மா கொடுத்த காசை எடுத்துட்டு கிளம்பிட்டான். டின்ட்டு, நீ பொறுப்பாக இருக்கணும். நீ மேக்கப் பின்னாடியே சுற்றிட்டே இருக்கக்கூடாது. நான் உன்னையும் 3 மாதம் கழித்து பார்ப்பேன். நான் கொடுக்குற காசை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல உபயோகமாக ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணு. நீங்கள் கொடுக்குற காசு எனக்கு மேக்கப் செய்யவே பத்தாது. இருந்தாலும் வேற வழி இல்லையே. சரிம்மா, நான் அசத்துறேன் பாருங்க. ஜானகி அம்மா டின்ட்டுவோட காசை கொடுத்தாங்க. டின்ட்டு அந்த காசை எடுத்துட்டு கிளம்பிட்டா. டேய் சோமு, நீ இன்னும் கிளம்பலையா? எதுக்கு நின்றுட்டே இருக்க? கிளம்பு கிளம்பு. ஆனால் பெரியம்மா, என்கிட்ட காசு எதுவுமே இல்லை. நான் எப்படி வியாபாரம் ஆரம்பிப்பேன்? என் வாழ்க்கையை நான் எதை வச்சு தொடங்குறது? உன்னோட அம்மா அப்பா நீ பிறந்தோன்னே இறந்துட்டாங்க. இவ்வளோ நாள் உனக்கு சாப்பாடு போட்டதே பெருசு. இதில் உனக்கு காசு வேற கொடுக்கணுமா? கிளம்பு கிளம்பு, காசெல்லாம் இல்லை. உங்கள் அம்மா உனக்காக ஒரே ஒரு விதையை என்கிட்ட கொடுத்துட்டு போனா. அந்த விதை தான் பத்திரமா இருக்கு. அதை எடுத்துட்டு கிளம்பு. ஜானகி அம்மா ஒரு விதைய சோனுக்கிட்ட கொடுத்தாங்க. சரி பெருமா, என்னால் முடிஞ்ச உழைப்பை செஞ்சு நான் பெரிய ஆளாக வந்து உங்களை நல்லா பார்த்துப்பேன். நான் கிளம்புறேன். டின்ட்டு அம்மா கொடுத்த காசை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தா. நல்ல பசி எடுக்குது. அம்மா தான் காசு கொடுத்தாங்களே, ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். இந்த வெயில்ல நம்ம போய் அலைஞ்சு உணவை தேடணும். என் கலரே ஸ்பாயில் ஆகிடும். அதனால அம்மா கொடுத்த காசுலாம் வாங்கி சாப்பிடலாம். மேக்கப் திங்ஸ் வாங்கினாலும் திட்டுவாங்க, சாப்பிட்டா திட்ட மாட்டாங்க. டின்ட்டு ஆப்பிளை வாங்கி சாப்பிட்டா. ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. இப்ப நல்ல தூக்கம் வருது. நல்ல ஒரு தூக்கத்தை போடுவோம். டின்ட்டு இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்துச்சு. டின்ட்டு கிட்ட காசு காலி ஆகிட்டே இருந்துச்சு. அச்சச்சோ, நம்ம கிட்ட இருக்க காசெல்லாம் காலி ஆகிட்டே போகுதே. என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாச்சும் உபயோகப்படுத்தணுமே. அம்மா 3 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா என்ன ஆகுறது? டின்ட்டு காட்டுக்குள்ள ஏதாவது உபயோகமாக வாங்கி அதை வியாபாரம் செய்யணும்னு முடிவு பண்ணுச்சு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பறவை ஒரு தவக்கலையோட உட்காந்துருந்ததை பார்த்துச்சு. ஐயா, என்ன தவளையோட நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா, இது ஒரு மந்திர தவளை. வர பௌர்ணமிக்கு இந்த தவளை ஒரு தேவதையா மாறிடும். அப்புறம் நமக்கு என்ன வரம் வேணுமோ அதை அந்த தேவதை கிட்ட கேட்டுக்கலாம். அப்படியா? அப்ப அந்த தேவதை வரும்போது எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வரமும் நான் வாங்கிக்கலாமே. ஐயா, நானே இந்த தவளையை வாங்கிக்கிறேன். டின்ட்டு அந்த தவளையை வாங்கிட்டு வந்து அவ கூட்டில் வச்சுக்கிட்டா. அந்த தவளைக்கு வேண்டிய உணவு எல்லாமே கொடுத்து அந்த தவளையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. அதே ஆள் இன்னொரு நாள் கையில் தங்க முட்டையை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. அதை பார்த்த ஜக்கு அவர்கிட்ட இப்படி கேட்டான். ஐயா, இது என்ன முட்டை? தங்க மாதிரி இருக்கே. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். இது தங்க முட்டை தான். இதுல இருந்து வர கோழி தினம் தினம் தங்க முட்டையா போடும். நான் தங்க முட்டை கதையே கேட்டிருக்கேன். ஆனா அந்த கதையில பேராசைப்பட்டு கோழியை வெட்டிட்டாங்க. ஆனா நான் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். நானே இந்த முட்டையை வாங்கிக்கிறேன். ஜக்கு
தங்க முட்டையை வாங்கிட்டு வந்து அவன் கூட்டில் வச்சு முட்டையை பாதுகாப்பாக வச்சான். இப்படி ஜக்குவும் டின்ட்டுவும் அவங்களோட லக்கி டேக்காக காத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சோமு அலைஞ்சி ரொம்ப களைப்பா ஒரு காஞ்ச மரத்துக்கிட்ட உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். கடவுளே, எனக்கு ஒரு இடம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு என் தகுதியை காட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. பறவையே, யாரு நீ? ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? யாருமே என்கிட்ட வரதில்லை, ஏன்னா நான் காஞ்சு போயிட்டேன். ஆனா நீ என்கிட்ட வந்து உட்காந்து இவ்வளோ சோகமா இருக்கியே, என்னாச்சு உனக்கு? நீ அது என் கஷ்டத்தை கேட்குறியே. எங்கள் அம்மா அப்பா நான் சின்ன வயசாக இருந்தப்பயே இறந்துட்டாங்க. எங்கள் பெரியம்மா தான் என்னை வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் பெரியம்மா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் காசு கொடுத்து அவங்களோட பொழப்ப பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தரலை. எங்கள் அம்மா கொடுத்த விதை ஒன்று தான் கொடுத்தாங்க. அந்த விதையை எங்கேயாவது நட்டு வச்சா அது ஒரு பெரிய மரமாக வரும். அதில் வர கனிகளை விற்று நான் என் பொழப்ப பார்த்துப்பேன். ஆனால் அந்த விதையை நட்டு வைக்க தான் எனக்கு இடமே கிடைக்கல. இவ்வளோதானா? நீ கவலைப்படாத. இந்த காட்டில் இருக்க எல்லா இடமும் என் இடம்தான். எனக்கு பக்கத்துலேயே உன்னோட விதையை நீ விதைச்சி அந்த மரத்தை பார்த்துக்கோ. நிஜமாவா சொல்கிற? ரொம்ப நன்றி மரமே. சோமு அங்கேயே ஒரு இடத்துல விதைய விதைச்சான். அன்னையிலிருந்து அவன் விதைச்ச விதையவும் அந்த காஞ்ச மரத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக பராமரித்தான். 2 மரமுமே நல்ல செழிப்பாக சீக்கிரமே வர ஆரம்பிச்சது. 3 மாதம் கழிச்சு ஜானகி அம்மா ஜக்குவை பார்க்க வந்தாங்க. ஜக்கு, எங்க உன் திறமையை காட்டு. என்னம்மா, இங்கே இவ்வளோ பெரிய முட்டை இருக்கு, அது தெரியலையா? தங்க முட்டை, தங்கம். இது ஒரிஜினல் தங்கமாடா? ஜக்கு நடந்ததை அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அடே ஜக்கு, இவ்வளோ பெரிய ஏமாளியா நீ? இந்த முட்டை நீ வாங்கின நேரத்துக்கு இந்நேரம் அதிலிருந்து ஒரு கோழி வந்திருக்கணுமே. அவங்க அப்படி பேசிட்டு இருந்தப்போ முட்டை தானா உடஞ்சிருச்சு. முட்டைக்குள்ள ஒன்றுமே இல்லை. இது முட்டையே இல்லை, சும்மா செட்டப். நீ நல்லா ஏமாந்துட்ட. அட கடவுளே, காசை வேஸ்ட் பண்ணிட்டியே. இன்னும் இந்த டின்ட்டு என்ன பண்ணி இருக்குதோ? ஜானகி அம்மா இப்போ டின்ட்டுவை பார்க்க வந்தாங்க. டின்ட்டு அங்கே ஒரு தவளையோட உட்காந்து இருந்துச்சு. என்ன டின்ட்டு, தவளை கூட உட்காந்துருக்க? அம்மா, அத தவளைன்னு சொல்லாதீங்க, என்னோட ஏஞ்சல். என்னடி உளறுற? ஏஞ்சலா? என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ற? டின்ட்டு தவளைய வாங்கின கதையை அம்மா கிட்ட சொன்னான். அடி பாவி, நீ இந்த தவளைய வாங்கி 2 அமாவாசை வந்துருச்சு. அது ஏஞ்சலா மாறவே மாறாது. நீ நல்லா ஏமாந்துட்ட. எல்லா காசும் வேஸ்ட்டு. நீங்கள் 2 பேரும் ஏண்டா இப்படி இருக்கீங்க? அமாவாசை பௌர்ணமி எதுவுமே தெரியாதா? உனக்கு யார் என்ன சொன்னாலும் நம்புவியா? காசு வச்சிருந்த நீங்கள் 2 பேரே இந்த லட்சணம். இதில் அந்த சோமு காசே இல்லாமல் ஒரு விதையை தூக்கிட்டு போனான். அவன் நிலைமை என்னவோ? வா, அவனை போய் பார்க்கலாம். இப்போ ஜானகி அம்மா சோமுவை பார்க்க போனாங்க. அங்கே போனோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா சோமு விதைச்ச விதையிலேருந்து பெரிய மரம் வந்துச்சு. அந்த மரத்தில் காசா காய்ச்சி இருந்துச்சு. டே சோமு, என்னடா மரம் ஃபுல்லாக காசா இருக்கு? தெரியுமா, எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு விதையை கொடுத்தீங்கல்ல, அதுதான் இந்த மரம். இந்த மரத்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். இந்த மரம் பெருசாகி எனக்கு காசா கொடுக்குது. அதை விடுங்க பெரியம்மா. ஜக்கு அண்ணாவும் டின்ட்டு அக்காவும் எப்படி இருக்காங்க? அதை ஏண்டா சோமு கேட்குற? ஒன்று தங்க முட்டைன்னு நினச்சி பொம்மை முட்டையை வாங்கிருச்சு. இன்னொன்று தவளையை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. நீ சோமுவை வளர்த்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அவனையும் புள்ள மாதிரி நல்லபடியாக பார்த்துருக்கலாம்ல. சரி விடுங்க பெரியம்மா. ஜக்கு அண்ணாவையும் டின்ட்டு அக்காவையும் இங்கேயே கூட்டிட்டு வாங்க. நீங்களும் என்கிட்டயே வந்துடுங்க. நம்ம இங்கேயே சந்தோஷமாக வாழலாம். நான் உங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஜானகி அம்மா அவங்களோட தப்பை உணர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சோமு அவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பேரோ இல்லை பர்த்டே விஷஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தில் வரணும்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. Subscribe for more videos.